வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் மதுரையில ஆடு மாடுகளை பாதுகாக்கணுன்ற வகையில மாநாடு நடத்தினாருங்க. நல்ல விஷயம்தான். மாடுகள் மீது அக்கறைக்கு பாதுகாக்கணுன்றது சொல்றது சரியானது. நம்ம 4 மாடு மெச்சின்னு மேய்க்கிறோம். இதுக்கு புல் பூண்டுகள் தலைகள் சாப்பிட தடுக்கிறாங்க. ஃபாரஸ்ட் தடுக்குது. அப்போ நம்ம பருத்தி பூண்டு வைக்கோல் புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி விலை கொடுத்து வாங்கி அதை பாதுகாக்க முடியாது, அழிய போகுதுன்றத கவலைப்படுறாரு. சரிதானே? ஆனா 5000 ஆடுகள் வச்சுன்னு பண்ணையா நடத்த போற கார்பரேட்டுகள் அதை பத்தி பேச மறுக்கிறாரு. ஆனா இப்படி சொல்ற இவரு அந்த மாடுகள் போற காட்டு பகுதியில மலையடி வாரத்திலயோ யார் இருக்கிறான்றத பேச மாட்டாரு. இந்த ஆடு மாடுகளை மேயுது இல்லையா, புல் பூண்டு தலைகள், இதெல்லாம் யார் ஆக்கிரமிச்சிருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பரேட் சாமியார் 200 ஏக்கர் விவசாய நிலத்தை, தென்னை மரம், விலங்குகள் போற பாதை, இதெல்லாம் தடுத்து ஈசான்றத கட்டி சொல்றாரு. விலங்குகள் ஊருக்குள்ள மக்கள் பீதியில இருக்கிறாங்க. ஆனா இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாரு, மறுக்கிறாரு. இதை பத்தி கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா தம்பிகளா? இன்னொன்னு, மாடுகள் கிட்ட போய் ஓட்டு கேட்கிறாரு. மக்கள் தான் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. தம்பிகள் நீங்க இருக்கிறீங்களா, நீங்களுமா ஓட்டு போடுறீங்களா? அப்ப உங்க மேல நம்பிக்கை இல்லைன்றதா இருக்குது. இத கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க. திருத்தணியில மரங்களை பாதுகாக்கணும்னு மாநாடு நடத்தினாரு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். மரங்களின் மாநாடு. மனிதர்கள் இல்லாது மரங்கள் வாழும். மரங்கள் இல்லாது மனிதர்கள் மட்டுமல்ல, உலகில் எவ்வுயிரினமும் வாழ முடியாது. ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை காலை சரியாக 10 மணிக்கு அருங்குளம் கூட்டுச்சாலை மனிதநேய பூங்கா வெற்றி தோட்டத்தில் மாநாடு நடக்கிறது. மரங்கள் தான் சுத்தமான காத்து தருது அப்படின்னு பேசுறது சரிதானே? ஆனா மிகப்பெரிய கார்பரேட் ஆலைகள்ல பெரிய பெரிய ஆலைகள்ல நச்சு தன்மை உள்ள கழிவுகளை வெளியே வருது. அதை பத்தி பேச மாட்டாரு. இது மட்டும் இல்லாம மரங்களை வெட்டி மிகப்பெரிய மால்களை வச்சுன்னு இருக்கிறார். அதை பத்தி எல்லாம் மால்கள் கட்டுறாங்க, இதை பத்தி எல்லாம் பேச மறுக்கிறாரு. தேயிலை தோட்டங்கள் இருக்குது, இதை பத்தியெல்லாம் பேச மறுக்கிறாரு. மாறாக இன்னும் கூடுதலா போனாக்கா தண்ணீருக்கெல்லாம் மாநாடு நடத்தணுன்றத சொல்றாரு. தண்ணீர்ன்றது இப்ப பாட்டில் அடைச்சு வச்சு நடத்துறான். தண்ணீர் மலையில பெஞ்சிருந்து கடல் தான் உப்பு தண்ணியா இருக்கிறத சுத்தம் பண்ணி எடுத்து குடிக்க வேண்டிய நிலைமை வரும்னு சொல்றாரு. அக்கோப்பினா, டாடா, பிஸ்லரி இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் பூமியில தோண்டி இருக்கிற தண்ணி பாட்டில் அடைச்சு விற்குது, இதெல்லாம் பேச மறுக்கிறாரு. இது சரியா? இன்னொன்னு, கிரனைட் மலையை ஒடிச்ச பிஆர்பி பழனிசாமியை பத்தி எல்லாம் பேச மறுக்கிறாரு. தமிழகத்துல திமுக அரசு பத்தி பேசுறாரு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற கார்பரேட்டுடைய நலன்களை பத்தி எல்லாம் பேச மறுக்கிறாரு. தம்பிகளா, அண்ணனோட பேச்சு சரியானதுன்னு சொல்றது போறீங்களே, ஆனா இந்த கார்பரேட்டுகளை பத்தி பேசாம திமுக அரசு மட்டும் பேசுறாரு. இது சரியா? கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா தம்பிகளே?